ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எதுவுமே ஃபாலோவர் ஒருத்தவங்களோட கமெண்ட்ஸ் தான். மங்கையரசி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தது தான். நிறைய நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நெகட்டிவை நம்ம மைண்டில் எடுத்துக்காமல் பாசிட்டிவ் மட்டும் மைண்டில் எடுத்துகிட்டு வளர்ந்து வரும்போது ஸோ எவ்வளோ தூரம் வளர்ந்து போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவுமே வளரும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது. அது பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டாலே அது நமக்கு வந்து அவங்களே கொஞ்ச நாள் பேசிவிட்டு அவங்களே விட்டுருவாங்க. நம்ம ரியாக்ட் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை பெருசாக்குவாங்க, ஊதி பெருசாக்குவாங்க. ஸோ நம்ம வந்து அதை விட்டுடலாம். ஸோ இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் வேவ் லென்த் சுவாமிக்கும் லக்ஷ்மிபிரியாவுக்கும் இருக்குப்பா. அவங்கள அறியாமலே செய்கிறாங்களா இல்லை சொல்லி வச்சு செய்கிறாங்களான்னு புரியல. நம்மளே எதுவும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும், இன்னும் பெரிய லெவலுக்கு முன்னேறி சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக வீக்காக ஃபேன்ஸ் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறோம். வளர நெகட்டிவிட்டியும் சேர்ந்தே தான் வளரும். நெகட்டிவை லைஃப்பில் தவிர்க்க முடியாது. நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் என்பது தான் நம்ம சக்ஸஸ்க்கும் ஃபெயிலுக்கும் காரணம். சுவாமிநாதன் அண்ட் லக்ஷ்மிபிரியா 2 பேரும் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுறாங்க. மனதளவில் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் தங்கங்களே, இது எல்லோருக்கும் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணாங்க. ரொம்பவே தேங்க்ஸ். கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். நம்ம வளர நம்ம கூட நெகட்டிவும் சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது. ஸோ எதுவுமே மனசில் அளவில் எடுத்துக்காமல் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே அவங்க காமனாக சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அவங்க வந்து வேவ்லன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ விஜய் காவிரி 2 பேருமே வந்து மலேசியாவில் அந்த க்ரீன் கலர் காஸ்டியூம் தான் எடுத்திருந்தாங்க. அதே காஸ்டியூம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் சேம் வேவ்லன் சொல்லி பண்ணுறாங்களா சொல்லாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் அது அவங்களோடது, அவங்க இஷ்டம். பட் அவங்களோட லெவல் எந்த லெவலுக்கு போனாலும் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாக அதுதான். ஸோ நான் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தவங்க நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு யாராச்சும் எழுதுனா உங்களுக்கு அது உங்களை பார்த்து அந்த கொஸ்டின் யாராவது கேட்டால் அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், நீங்கள் அந்த இடத்துல இந்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாரும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டீங்க. இதுதான் எப்பயுமே எல்லாருக்கும் நான் சொல்கிறது. இதில் எல்லாத்துக்குமே காமனாக சொல்கிறதான். ஸோ நம்ம யாருக்கு என்ன பண்ணாலுமே அது நம்ம வந்து லைஃப்லையாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், கூட இருக்கவங்களுக்கு இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஹாப்பியான விஷயமா இருந்தாலும் சரி, சடன விஷயமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம வச்சு பார்த்தோனாலே அது தப்பான விஷயமா இருந்தால் அந்த விஷயத்தை நம்ம பண்ண மாட்டோம். அந்த இடத்துல நம்மளை வந்து வச்சு யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுவது. என்னோட ஒரு பாயிண்ட்டு எல்லாருக்குமே பொருந்தும் நான் சொல்ல மாட்டேன். பட் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடுத்தவங்களோட கஷ்டம் தெரிய வரும். அவங்க இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்ன நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து நான் மென்ஷன் பண்ண வரேன். ஸோ தயவு செய்து பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நம்ம எப்பவும் போல் சொல்கிற மாதிரி. தேங்க்யூ.